Welcome to my channel Scienceptual. So நம்ம previous வீடியோல நம்ம Aufbau principle, Hund's rule, Pauli's exclusive principle இது எல்லாமே பார்த்திருந்தோம். ஸோ இதெல்லாமே மெயினாக படிக்கிறதுக்கு காரணமே என்னென்னா நம்ம ஒரு எலிமெண்ட்டுக்கு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வந்து எழுதுறதுக்காக தான் அதை நம்ம வந்து மெயினாக படிக்கிறோம். ஸோ அதை வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ நம்ம வந்து எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனை இந்த வீடியோவில் எப்படி எழுதுறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனுங்கிறது வந்து ரொம்ப பேசிக்கான ஒரு விஷயம். ஸோ வந்து இந்த வீடியோ வந்து உங்களுக்கு புரியணும் அப்படின்னா வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ரீவியஸ் வீடியோ பார்த்துட்டு வரணும். ஸோ இந்த Aufbau principle, Hund's rule அந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக வந்து பார்த்துட்டு வந்தால் மட்டும்தான் இப்போ நான் சொல்கிறது எல்லாமே புரியும். உங்களாலேயும் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வந்து எழுத முடியும். ஸோ எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வந்து ஒரு ஃபஸ்ட்டு 10 எலமெண்ட்ஸுக்கு நான் இப்போ வந்து ஃபில் பண்ணி காட்டுறேன். ஸோ அதுக்கடுத்து இருக்க 10 எலமெண்ட்ஸுக்கு நீங்களே வீட்டில் என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எப்படி எழுதுறது அப்படிங்கிறத ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ வந்து நம்ம இப்போ டக்குன்னு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எப்படி எழுதுறது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். So electronic configuration. So electronic configuration எப்படி fill பண்ணணும் அப்படின்னா ஸோ இப்போ வந்துட்டு ஃபஸ்ட் நம்ம எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் நம்ம வந்து ஃபஸ்ட் எலமெண்ட் என்னது, நமக்கு பீரியாடிக் டேபிள்லேயே ஹைட்ரஜன் தான் நமக்கு ஃபஸ்ட் எலமெண்ட். ஸோ நமக்கு எது அப்படின்னா வந்து ஹைட்ரஜன். ஸோ ஹைட்ரஜனில் எத்தனை எலக்ட்ரான் இருக்குது, ஸோ ஹைட்ரஜனில் எத்தனை எலக்ட்ரான் இருக்குது அப்படின்னா வந்துட்டு எல்லாருக்குமே தெரியும். ஃபஸ்ட் எலமெண்ட்னால இதில் வந்து ஒரு எலக்ட்ரான் தான் இருக்கும். எத்தனை எலக்ட்ரான் இருக்கும், ஒரு எலக்ட்ரான் தான் இருக்கும். ஸோ இப்போது இங்கே நான் எப்படி எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதுறது அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இங்கே எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் பக்கத்துலேயே நம்ம வந்து ஆர்பிட்டால் டயக்ராமும் பார்ப்போம். ஆர்பிட்டால் டயக்ராம். ஸோ இங்கே ஃபஸ்ட்டு இது இருக்கிறதுனால ஸோ நமக்கு ஏற்கனவே தெரியும் ஃபஸ்ட்டு நம்ம வந்து எலக்ட்ரானை எந்த ஆர்பிட்டாலுக்கு கொடுக்கணும் அப்படின்னா வந்து எதுக்கு இருக்கிறதுலே கம்மி எனர்ஜி இருக்கோ அதுக்கு தான் நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு எலக்ட்ரானை கொடுக்கணும். இதுதான் என்னது Aufbau ரூல் இல்லையா. ஸோ ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய ஆர்பிட்டால் வித் லோவஸ்ட் எனர்ஜி எது, 1s ஆர்பிட்டால். ஸோ அதனால இதோடது வந்து நமக்கு எப்படி வரும், 1s. எத்தனை எலக்ட்ரான் இருக்குது, ஒரு எலக்ட்ரான் தான் இருக்குது. அப்போ அந்த 1ஐ இப்படி பவரில் எழுதணும். 1s1 அதாவது இதுக்கு என்ன அர்த்தம்னா 1s அப்படிங்கிற ஆர்பிட்டால். இது என்ன ஆர்பிட்டால், 1sங்கிற ஆர்பிட்டாலில் ஹைட்ரஜனுக்கு எத்தனை எலக்ட்ரான் இருக்குது, ஒரு எலக்ட்ரான் தான் இருக்குது. அந்த எலக்ட்ரானை இங்கே நம்ம ஃபில் பண்ணுறோம். ஸோ இப்படி தான் நம்ம ஆர்பிட்டால் டயக்ராம் வரையணும். அதாவது இப்போ ஹைட்ரஜனில் நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா வந்துட்டு ஒரு எலக்ட்ரான் இருக்குது. ஸோ அந்த ஒரு எலக்ட்ரானை நம்ம எந்த ஆர்பிட்டால் கொடுக்கணும் அப்படின்னா இருக்கிறதுலே லோவஸ்ட் எனர்ஜி இருக்கக்கூடிய ஆர்பிட்டால் கொடுக்கணும். ஸோ நம்ம அந்த ஆர்பிட்டால் எனர்ஜி ஆர்டர் கூட எழுதியிருந்தோம் இல்லையா. நம்ம இந்த ஆர்டரில் தான் இந்த ஆர்பிட்டாலோட எனர்ஜி வந்து கூடும். இந்த ஆர்டரில் தான் வந்து நம்ம எலக்ட்ரான்ஸும் என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து ஃபில் பண்ணணும். ஸோ இந்த ஆர்டர் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படிங்கிறதுக்குலாம் நான் வந்து ட்ரிக்கு சொல்லியிருந்தேன், ப்ரீவியஸ் வீடியோவில் தான் சொல்லியிருந்தேன். ஸோ இந்த ட்ரிக் யூஸ் பண்ணி எப்படி நம்ம வந்து வரிசையாக அந்த ஆர்பிட்டாலோட ஆர்டர் எழுதணும். ஸோ இந்த வரிசையில் இருக்கப்படி தான். ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு நமக்கு வந்து 1s 2s, ஃபஸ்ட்டு வந்து நமக்கு 1s, அதுக்கடுத்தது 2s, அதுக்கடுத்தது 2p, அதுக்கடுத்தது 3s 3p 4s 3d 4p. இந்த மாதிரி ஆர்டரில் தான் நம்ம எலக்ட்ரானை ஃபில் பண்ணிகிட்டே வரணும். ஸோ இந்த ஆர்டர் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது, இது எப்படி ட்ரிக் யூஸ் பண்ணி எழுதுறது, இது எல்லாமே நான் வந்து ப்ரீவியஸ் வீடியோவில் தான் சொல்லியிருந்தேன். ஸோ அதனால் இந்த வீடியோ உங்களுக்கு புரியணும் அப்படின்னா யூ ஷுட் மஸ்ட் வாட்ச் த ப்ரீவியஸ் வீடியோ. ஏன்னா அதில் தான் வந்து இந்த ட்ரிக் எப்படி, இந்த மாதிரி ஆர்டர்லாம் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது, ஸோ அந்த ரூல்லாம் என்னது, ஸோ அந்த ஆர்பிட்டாலில் எப்படி எலக்ட்ரான் ஃபில் பண்ணுறது, இது எல்லாத்தையுமே நான் லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன். ஸோ ஓகே, ஸோ இப்போ இந்த ஆர்டரை வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா ஒரு ஸ்க்ரீன்ஷாட் கூட என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா போட்டு வச்சுக்கோங்க. ஸோ இந்த ஆர்டர் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ ஃபஸ்ட்டு 1s, அதுக்கடுத்து 2s, அதுக்கடுத்தது 2p, அதுக்கடுத்தது 3s 3p. ஸோ இந்த மாதிரி இந்த வரிசையாக அந்த ஃபுல் ஆர்டரையும் நம்ம ஃபாலோ பண்ணி தான் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வந்து ஃபில் பண்ணணும். ஓகே, ஸோ 10 எலமெண்ட்ஸுக்கு தான் இப்போ நான் ஃபில் பண்ண போகிறேன். ஓகே, இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஹைட்ரஜனுக்கு நம்ம பார்த்தாச்சு, ஹைட்ரஜனில் ஒரு எலக்ட்ரான் தான் இருக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு வரக்கூடிய ஆர்பிட்டால் எந்த ஆர்பிட்டால், நமக்கு 1s ஆர்பிட்டால். ஸோ அந்த 1s ஆர்பிட்டாலில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு எலக்ட்ரான் கொடுக்குறோம். அதை தான் இந்த மாதிரி நான் பவரில் எழுதியிருக்கேன். பார்த்தீங்களா, பவரில் ஏன் 1 போட்டிருக்கேன், ஏன்னா நான் அந்த ஆர்பிட்டாலில் ஒரு எலக்ட்ரான் தான் கொடுத்துருக்கேன். ஸோ இதுக்கு ஆர்பிட்டால் டயக்ராமும் எப்படி போடணும் அப்படிங்கிறது வந்து இங்கே நம்ம போட்டிருக்கோம் இல்லையா. ஒரு இந்த 1s ஆர்பிட்டாலுங்கிறதுல நமக்கு ஒரு எலக்ட்ரான் மட்டும் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா வந்து ஃபில் பண்ணியிருக்கோம். ஓகே, இது வந்து ஃபஸ்ட் எலமெண்ட்டுக்கு. நமக்கு பீரியாடிக் டேபிளில்
செகண்ட் எலிமெண்ட் என்னது ஹீலியம். ஹீலியம்ல எத்தனை எலக்ட்ரான் இருக்கு? ரெண்டாவது எலிமெண்ட்னால. ஸோ இதில் எத்தனை எலக்ட்ரான் இருக்கு? 2 எலக்ட்ரான் வந்து இருக்கு. ஸோ நமக்கு தெரியும் s ஆர்பிட்டால்ல மேக்ஸிமம் ஆஃப் நம்ம எவ்வளோ எலக்ட்ரான் வந்து ஃபில் பண்ணலாம்? 2 எலக்ட்ரான் வந்து ஃபில் பண்ணலாம். ஓகே, ஸோ அப்போ நம்ம திருப்பி அகெயின் இது வந்து 1s2ல தான் போய் ஃபில் ஆகும். ஏன்னா 2 எலக்ட்ரானையுமே நம்ம 1s ஆர்பிட்டாலுக்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்து கொடுக்குறோம். ஸோ இதுக்கு அகெயின் ஆர்பிட்டால் டயக்ராம் வரைஞ்சோம் அப்படின்னா 1s ஆர்பிட்டாலில் தான் நமக்கு என்ன இருக்குது? 2 எலக்ட்ரானுமே இந்த மாதிரி நமக்கு அக்காமடேட் ஆயிருக்கு. ஸோ இது வந்து செகண்ட். அதுக்கடுத்து மூணாவது இருக்கக்கூடிய எலிமெண்ட் என்னது? நமக்கு நல்லா தெரிஞ்ச எலிமெண்ட் லித்தியம். ஸோ இந்த ஆர்டர்லாம் தெரியலனா எப்பயுமே ஃபஸ்ட்டு 30 எலிமெண்ட் அதை வந்து நல்லாவே நீங்கள் வந்து என்ன பண்ணணும்? மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கு நிறையா தடவை எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனும் எழுதி வந்து பழகிக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ லித்தியம் வந்து மூணாவது எலிமெண்ட்டுங்கிறதுனால இதில் என்ன இருக்கும் அப்படின்னா வந்து 3 எலக்ட்ரான் இருக்குது. ஸோ இப்போ நம்ம வந்து 1s அதுக்கிட்ட 2 எலக்ட்ரான் வந்து கொடுத்துடலாம். ஸோ அப்போ 3 எலக்ட்ரானில் 2 எலக்ட்ரான் 1sக்கு போயிடுச்சு. அடுத்து ஒரு எலக்ட்ரானை நம்ம எங்கே கொடுக்கணும்? செகண்ட் இதில் எந்த இது வருது? ஸோ 1sக்கு அடுத்து நமக்கு என்ன இருக்குது? 2s இருக்குது. அப்போது 2sல நம்ம என்ன பண்ணணும்? ஒரு எலக்ட்ரானை கொடுக்கணும். அப்போது 2sல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு எலக்ட்ரானை கொடுக்கணும். அப்போது நமக்கு இங்கே 2 ஆர்பிட்டால் வரும். இது என்ன ஆர்பிட்டால்? 1s ஆர்பிட்டால். அதுக்கடுத்து வர ஆர்பிட்டால் வந்து நமக்கு 2s ஆர்பிட்டால். நமக்கு ஃபஸ்ட்டு 1s ஆர்பிட்டால் என்ன பண்ணணும்? 2 எலக்ட்ரானை கொடுத்துடணும். அதுக்கடுத்து மீதம் இருக்க ஒரு எலக்ட்ரானை 2s ஆர்பிட்டாலில் நம்ம இப்படி ஒன்றா கொடுத்துட்றோம். ஸோ இது வந்து 3 எலக்ட்ரானுக்கு இப்படி ஃபில் பண்ணணும். அடுத்து ஃபோர்த் எலிமெண்ட் என்னது? நமக்கு பெரிலியம். ஸோ நமக்கு பெரிலியம் வந்து ஃபோர்த் எலிமெண்ட்னால இதுக்கிட்ட எத்தனை எலக்ட்ரான் இருக்கும்? 4 எலக்ட்ரான் இருக்கும். ஸோ இப்போது இதை நம்ம எங்கே கொடுக்கணும்? 1sல 2 எலக்ட்ரான், அடுத்து 2sலேயும் 2 எலக்ட்ரான். அப்போ மொத்தம் நமக்கு 4 எலக்ட்ரானுமே இங்கே நமக்கு ஃபில் ஆகிடும். ஸோ அப்போது ஃபஸ்ட்டு எந்த ஆர்பிட்டால் வருது? இங்கே 1s ஆர்பிட்டாலும் இன்வால்வ் ஆகுது. அதுக்கு அடுத்தது வந்து 2s ஆர்பிட்டாலும் இன்வால்வ் ஆகுது. நம்ம ஃபஸ்ட்டு 2 எலக்ட்ரானை 1s ஆர்பிட்டால் கொடுத்துட்டோம். அடுத்து 2 எலக்ட்ரானை 2s ஆர்பிட்டாலுக்கு கொடுத்துட்டோம். ஓகே, இது கிளியரா? அடுத்தது வந்து ஃபிஃப்த் எலிமெண்ட் என்னது அப்படின்னா வந்துட்டு போரான். ஃபிஃப்த் எலிமெண்ட்னால இதுக்கிட்ட என்ன இருக்கும்? 5 எலக்ட்ரான் இருக்கும். அப்போது இங்கே நல்லா கவனிக்கணும். 1sல 2 எலக்ட்ரான் கொடுத்துட்டோம் அந்த ஆர்பிட்டாலில். 2s ஆர்பிட்டாலில் 2 எலக்ட்ரான் கொடுத்துட்டோம். மீத ஒரு எலக்ட்ரான் இருக்குது, அதை எங்கே ஃபில் பண்ணணும்? மூணாவதாக என்ன ஆர்பிட்டால் வருது? 2p ஆர்பிட்டால் வருது. ஃபஸ்ட்டு 1s 2s அதுக்கடுத்தது 2p ஆர்பிட்டால் வருது இல்லையா? ஸோ அதனால் நம்ம 2p ஆர்பிட்டாலுக்கு ஒரு எலக்ட்ரான் மீதம் இருக்க அந்த ஒரு எலக்ட்ரானை கொடுக்கணும். அப்போது இங்கே நமக்கு மொத்தம் s சப்ஷெல் p சப்ஷெல் என்னது அப்படி p சப்ஷெலும் இன்வால்வ் ஆகுது. அதில் ஃபஸ்ட்டு வந்து நமக்கு 1s சப்ஷெல்ல ஒரு ஆர்பிட்டால், அடுத்து 2s சப்ஷெல்ல ஒரு ஆர்பிட்டால். ஸோ வந்து நான் 1 சப்ஷெல்னா என்ன, ஷெல்லுனா என்ன, ஆர்பிட்னா என்ன அப்படிங்கிறத வந்து பிரின்சிபல் குவாண்டம் நம்பர், அசிமுத்தல் குவாண்டம் நம்பர் இருக்கு இல்லையா, அந்த வீடியோலேயே நான் அதுனா என்ன அப்படிங்கிறத தெளிவாக வந்து சொல்லியிருந்தேன். ஸோ அந்த வீடியோ போய் பாருங்கள். சொல்லாட்டி நான் இதுக்கு வந்து ஒரு ஷார்ட்ஸ் கூட அப்லோட் பண்ணுறேன். ஸோ அந்த ஆர்பிட்னா என்ன, ஆர்பிட்டால்னா என்ன, அண்ட் சப்ஷெல்னா என்ன அப்படிங்கிறதுக்கு கிளியராக ஒரு ஷார்ட் வீடியோ கூட என்ன பண்ணுறேன் அப்படின்னா அப்லோட் பண்ணுறேன். ஸோ அதையும் நீங்கள் வந்து பாருங்கள். ஸோ 1s சப்ஷெல்ல ஒரு ஆர்பிட்டால், அடுத்து 2s ஆர்பிட்டால், அதுக்கடுத்தது நமக்கு 2pல p சப்ஷெல்ல எத்தனை ஆர்பிட்டால் இருக்குன்னு நம்ம படிச்சிருக்கோம். இதெல்லாம் வந்து அசிமுத்தல் குவாண்டம் நம்பர்லேயே படித்தாச்சு. 3 ஆர்பிட்டால் வந்து நமக்கு p சப்ஷெல்ல இருக்கும். ஸோ இது எல்லாமே கண்டினியூவேஷன் தான். ஃபஸ்ட்டு வந்து பிரின்சிபல் அசிமுத்தல் குவாண்டம் நம்பர் பார்க்கணும், மேக்னெட்டிக் ஸ்பின் குவாண்டம் நம்பர் பார்க்கணும், அதுக்கடுத்து இந்த 3 ரூல் ஆஃப் பாஃப் பாலி ஹிம்ஸ் இதெல்லாமே முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் தான் இதெல்லாமே வந்து புரியும். அதனால ஆர்டராகவே நீங்கள் வந்து பார்த்துட்டு அதுக்கடுத்து வந்து இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இதெல்லாமே வந்து புரியும். ஸோ அப்போ வந்து நமக்கு 1s ஆர்பிட்டாலில் 2 எலக்ட்ரான் ஃபில் பண்ணுறோம், 2s ஆர்பிட்டாலில் 2 எலக்ட்ரான் ஃபில் பண்ணுறோம். அதுக்கடுத்தது 2p ஆர்பிட்டாலில் மீதம் இருக்க ஒரு எலக்ட்ரான் தான் நம்ம ஃபில் பண்ணணும். அப்போது இங்கே ஒரு எலக்ட்ரான் தான் இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா வந்து ஃபில் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ போரானோட கான்ஃபிகரேஷனும் நமக்கு முடிஞ்சிருச்சு. அதுக்கடுத்தது 6th எலமெண்ட் என்னது? நமக்கு 6th வரக்கூடிய எலமெண்ட் வந்து
கார்பன். ஸோ கார்பனுக்கு எத்தனை எலக்ட்ரான்? 6 எலக்ட்ரான். இதுக்கு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதணும் அப்படின்னா 1s2 2s2 2p. ஸோ 1 2 3 4 ஏற்கனவே 4 எலக்ட்ரான் ஃபில் பண்ணிட்டோம். இன்னும் எத்தனை எலக்ட்ரான் நம்மள்ட்ட பேலன்ஸ் இருக்குது? 2 எலக்ட்ரான். அந்த 2 எலக்ட்ரானுமே நம்ம என்ன பண்ணிடணும் அப்படின்னா p ஆர்பிட்டாலுக்கு கொடுத்துடணும். இப்போ இங்கே எத்தனை ஆர்பிட்டால் இன்வால்வ் ஆகுது? 1s ஆர்பிட்டால் வந்து இன்வால்வ் ஆகுது. அதுக்கடுத்தது வந்து 2s ஆர்பிட்டால் வந்து இன்வால்வ் ஆகுது. அதுக்கடுத்தது வந்து 2p ஆர்பிட்டால் வந்து இன்வால்வ் ஆகுது இல்லையா? ஸோ இந்த மாதிரி 2p ஆர்பிட்டால் வந்து இன்வால்வ் ஆகுது. ஸோ நமக்கு 1s ஆர்பிட்டாலில் 2 எலக்ட்ரான், அடுத்து 2s ஆர்பிட்டாலில் 2 எலக்ட்ரான், 2pல 2 எலக்ட்ரான். அப்போ ஒரு எலக்ட்ரான் இங்கே கொடுத்துட்டு இன்னொரு எலக்ட்ரானை இங்கே கொடுக்கணும். ஸோ இதெல்லாம் இந்த ரூல் வந்து நம்ம எதில் படிச்சிருக்கோம்? இது வந்து நமக்கு எந்த ரூல்? ஹுன்ஸ் ரூல். ஓகே. ஸோ ஹுன்ஸ் ரூல் படித்தவங்களுக்கு ஏன் நம்ம இப்படி ஃபில் பண்ணுறோம் அப்படிங்கிறது வந்து தெரியும். ஸோ இப்போ நம்ம கார்பன் வந்து முடிச்சிட்டோம், அது 6th எலமெண்ட். அதுக்கடுத்து இருக்கிறது வந்து 7th எலமெண்ட். 7th எலமெண்ட் என்னது அப்படின்னா வந்து நைட்ரஜன். ஸோ நைட்ரஜன் கிட்ட 7 எலக்ட்ரான் இருக்கு. ஸோ ஆர்டரா தான் வரும். ஃபர்ஸ்ட் எலமெண்ட் ஹைட்ரஜன்ல 1 எலக்ட்ரான், ரெண்டாவது ஹீலியம்ல 2, மூணாவது லித்தியம்ல 3 எலக்ட்ரான், நாலாவது பெரிலியம்ல 4 எலக்ட்ரான். அந்த மாதிரி 7வது எலமெண்ட் என்னது? நைட்ரஜன். நைட்ரஜன் கிட்ட என்ன இருக்கும் அப்படின்னா வந்து 7 எலக்ட்ரான் இருக்கும். சப்போ இதை நம்ம 1s2 2s2 அண்ட் தென் இங்கேயே நமக்கு என்ன ஆயிடுச்சு? 4 எலக்ட்ரான் முடிஞ்சிருச்சு. சப்போ மீதம் 3 எலக்ட்ரான் இருக்கு. அந்த 3 எலக்ட்ரானை நம்ம p ஆர்பிட்டாலுக்கு வந்து கொடுக்கணும். மேக்ஸிமம் ஆஃப் p ஆர்பிட்டாலில் நம்ம p சப்ஷனில் 3 ஆர்பிட்டால் வந்து இந்த மாதிரி வரும். ஸோ அப்போ மேக்ஸிமம் p ஆர்பிட்டாலில் 6 எலக்ட்ரான் வந்து நம்மளால தாராளமாக ஃபில் பண்ண முடியும். ஸோ s ஆர்பிட்டாலில் 2 எலக்ட்ரான், p ஆர்பிட்டாலில் 6 எலக்ட்ரான், டிக்குனா 10, எஃப் ஆர்பிட்டால்னா 16 எலக்ட்ரான் ஃபில் பண்ணிக்கலாம். இதெல்லாம் என்ன அப்படிங்கிறது வந்து அசிமுத்தல் குவாண்டம் நம்பர் வீடியோ வந்து பார்த்துட்டு வாங்க. அப்போ அது வந்து நல்லாவே புரியும். ஸோ ஏற்கனவே பார்த்துருந்தவங்களுக்கு இது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ அப்போ இங்கே நமக்கு 1s ஆர்பிட்டால் இங்கே நமக்கு இன்வால்வ் ஆகுது. நம்ம ஆர்பிட்டால் டயக்ராம் போடலாம். அடுத்து 2s ஆர்பிட்டாலும் நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா வந்து இங்கே இன்வால்வ் ஆகுது. அதுக்கடுத்தது நமக்கு 2p ஆர்பிட்டாலும் நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா வந்துட்டு இன்வால்வ் ஆகுது. அப்போது 1s ஆர்பிட்டாலில் 2 எலக்ட்ரான், அடுத்து 2s ஆர்பிட்டாலில் 2 எலக்ட்ரான், அடுத்து 2p ஆர்பிட்டாலில் 3 எலக்ட்ரான். அப்போது இங்கே இந்த மாதிரி p சப்ஷனில் 3 ஆர்பிட்டால் இருக்குது. 3 எலக்ட்ரான் இருக்கிறதுனால இங்கே 1 இங்கே 1 இங்கே 1. ஸோ இப்படி தான் வந்து ஃபில் பண்ணணும். ஸோ நம்ம 7th எலமெண்ட் நைட்ரஜனுக்கு என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா வந்து ஃபில் பண்ணி முடிச்சிட்டோம். அதுக்கடுத்து இருக்கிறது வந்து 8th எலமெண்ட். 8th எலமெண்ட் நமக்கு என்னது? நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்சா ஆக்சிஜன். ஆக்சிஜன் வந்து 8th எலமெண்ட்னால இதுக்கிட்ட என்ன இருக்கும் அப்படின்னா வந்துட்டு 8 எலக்ட்ரான் இருக்கும். ஸோ அதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எப்படி எழுதணும்? 1s2 2s2. ஸோ இங்கேவே நமக்கு என்ன ஆயிடுச்சு? 4 எலக்ட்ரான் முடிஞ்சிருச்சு. அப்போது இன்னும் நமக்கு எத்தனை எலக்ட்ரான் இருக்குது? 4 எலக்ட்ரான் இருக்குது. அப்போ 2pல நம்ம 4 எலக்ட்ரான் ஃபில் பண்ணுறோம். இப்போ ஆர்பிட்டால் டயக்ராம் போட்டோம்னா இங்கே 1s ஆர்பிட்டால் வந்து நமக்கு இன்வால்வ் ஆயிருக்கு. ஸோ அதனால் 1s ஆர்பிட்டால் வரைஞ்சிக்கணும். 2s ஆர்பிட்டாலும் இன்வால்வ் ஆயிருக்கு. ஸோ அதனால் இப்படி 2s ஆர்பிட்டாலும் வரைஞ்சிக்கணும். 2p ஆர்பிட்டாலும் இன்வால்வ் ஆயிருக்கு. ஸோ இது வந்து 2p ஆர்பிட்டால் இந்த மாதிரி வரைஞ்சிக்கணும். p சப்ஷனில் இந்த மாதிரி 1 2 3 3 ஆர்பிட் வந்து வரணும். அப்போது 1s ஆர்பிட்டாலில் 2 எலக்ட்ரான் 1 2, 2s ஆர்பிட்டாலில் 2 எலக்ட்ரான் 1 2, அடுத்து 2p ஆர்பிட்டாலில் 4 எலக்ட்ரான். எப்படி ஃபில் பண்ணணும்? 1 2 3, அடுத்து 4th ஒன்று இந்த மாதிரி பேரிங் பண்ணிடணும். ஓகே. ஸோ இப்போ வந்து நம்ம 8th எலமெண்ட் ஆக்சிஜனுக்கும் முடிச்சாச்சு. அடுத்து நமக்கு 9th எலமெண்ட் ஃப்ளூரின் இருக்குது. என்னது? ஃப்ளூரின், ஹாலஜன் ஃபேமிலி ஃப்ளூரின். ஸோ இதெல்லாம் என்ன? ஃப்ளூரின்னா என்ன, ஹாலஜன் ஃபேமிலினா என்ன? ஸோ இந்த பீரியாடிக் டேபிளே பிரித்து கரெக்டாக வந்து நம்ம நெக்ஸ்ட் சாப்டரில் வந்து படிப்போம். ஸோ டோன்ட் வெரி. ஸோ ஜஸ்ட் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு 30 எலமெண்ட் மஸ்ட் நீங்கள் வந்து நல்லாவே ஞாபகம் வச்சுக்கணும். ஏதாவது நிமோனிக்ஸ் மாதிரி கூட பார்த்து ஈஸியாக வந்து ஃபஸ்ட் 30 எலமெண்ட் ஃபஸ்ட்டு படிக்க கஷ்டமாக இருக்கும். நீங்கள் டெய்லி ஒரு தடவை ரிவைஸ் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியாகிடும். நீங்களே டெய்லி காலையில் எழுந்திரிச்சோன்னே இந்த 30 எலமெண்ட்ஸை சொல்லி பார்த்துட்டிங்கன்னா சப்பையாகிடும். இந்த 30 எலமெண்ட்ஸையும் நல்லா ஃபிங்கர் டிப்பில் ஞாபகம் வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு 10 எலமெண்ட்டுக்கு இங்கே நான் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஃபில் பண்ணி காமிக்கிறேன் இல்லையா? இதே மாதிரி நீங்கள் நெக்ஸ்ட்டு ஒரு 20 எலமெண்ட்டுக்கு எடுத்து நீங்களாக எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஃபில் பண்ணுங்கள். நீங்களாக ஆர்பிட்டால் டயக்ராமும் என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து போடணும். ஸோ சில எக்ஸப்ஷன்ஸ் மட்டும் இருக்கும். ஸோ அதில் அந்த டி பிளாக் மட்டும் சில எக்ஸப்ஷன்ஸ் இருக்கும். அது என்ன அப்படிங்கிறத நான் இங்கேயே வந்து சொல்லிடுறேன். ஓகே.
ஸோ இப்போ நம்ம பேக் டு த ஃப்ளோரினில் வந்து 9 எலக்ட்ரான் இருக்குது. ஸோ 9 எலக்ட்ரானை நம்ம என்ன பண்ணணும், ஃபில் பண்ணணும். ஸோ 1s2 2s2 அதுக்கடுத்தது 2p. இங்கே 4 எலக்ட்ரான் முடிஞ்சிருச்சா. ஸோ 9ல் 4 போச்சுன்னா பேலன்ஸ் 5 எலக்ட்ரானையும் இங்கே கொடுத்துடணும். நம்ம p ஆர்பிட்டாலில் 6 எலக்ட்ரான் வரைக்கும் தாராளமாக வந்து ஃபில் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். சப்போ இங்கே 1s ஆர்பிட்டால் இன்க்ளூட் ஆகுது. அதுக்கடுத்தது வந்து 2s ஆர்பிட்டால் இன்க்ளூட் ஆகுது. அதுக்கடுத்தது வந்து நமக்கு இந்த மாதிரி 2p ஆர்பிட்டாலும் என்ன ஆகுது அப்படின்னா வந்து இன்க்ளூட் ஆகுது. ஸோ 1s ஆர்பிட்டாலில் 2 எலக்ட்ரான், 2s ஆர்பிட்டாலில் 2 எலக்ட்ரான், 2pல 5. சப்போ 1 2 3 இங்கே 4 இங்கே 5. ஒரு ஆர்பிட்டாலில் இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் ஒரு ஆர்பிட்டாலில் மேக்ஸிமமாக 2 எலக்ட்ரான் வந்து ஃபில் பண்ணலாம். அப்போது இது வந்து நம்ம p சப்ஷெல்லுன்னு சொல்லுவோம். p சப்ஷெல்லில் இந்த மாதிரி நமக்கு 3 ஆர்பிட்டால் வந்து இருக்கும். ஸோ இதில் நம்ம தனித்தனியாக வந்து ஃபில் பண்ணுறது. ஸோ இது நான் கிளியராக சொல்லியிருக்கேன். சப்ஷெல் ஆர்பிட்டால் பக்காவாக வந்து பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் வீடியோலே கவர் பண்ணியாச்சு. ஓகே, ஸோ அந்த வீடியோ பார்த்துருந்தவங்களுக்கு இது நல்லாவே புரியும். அடுத்து 10th எலிமெண்ட் என்னது, நியான் கிட்ட எவ்வளோ எலக்ட்ரான் இருக்கும், 10 எலக்ட்ரான் இருக்கும். ஸோ 1s2 2s2 அடுத்து 10ல் 4 போக மீதம் 6 இருக்கும். 2p6 நமக்கு. இப்போ இதோட ஆர்பிட்டால் டயக்ராம் எப்படி வரும், நமக்கு 1s ஆர்பிட்டால் இன்க்ளூட் ஆகுது. அதுக்கடுத்தது 2s ஆர்பிட்டால் இன்க்ளூட் ஆகுது. அதுக்கடுத்தது 2p ஆர்பிட்டாலும் இன்க்ளூட் ஆகுது. ஸோ 2pயோட ஆர்பிட்டால்ஸ், ஏன்னா 3 ஆர்பிட்டால் இருக்குல்ல, ஸோ 2pயோட ஆர்பிட்டால்ஸும் இன்வால்வ் ஆகுது. ஸோ இதில் 2 எலக்ட்ரான், 2sல 2 எலக்ட்ரான், அடுத்து 2pல 6 எலக்ட்ரான். 1 2 3 4 5 6 எலக்ட்ரான் இப்போ வந்து நம்ம ஃபில் பண்ணிட்டோம். ஸோ அடுத்து நமக்கு 11 12 13 சோடியம் அடுத்தடுத்த எலமெண்ட்டுக்கு நீங்களே எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஃபில் பண்ணுங்கள். ஸோ இந்த ஆர்டர் படி தான் வந்து ஃபில் பண்ணணும். ஸோ இப்போ நமக்கு வந்து 2p வரைக்கும் முடிஞ்சிச்சு இல்லையா. ஸோ அதுக்கடுத்தது 11 இன்னொரு எலக்ட்ரான் ஜாஸ்தியாக வரும். அதை நீ என்ன பண்ணணும், 3sல இந்த மாதிரி 3sல ஒரு எலக்ட்ரானை ஃபில் பண்ணணும். 3s ஆர்பிட்டாலும் முடிஞ்சக்கப்புறம் 3pக்கு வரணும். அதுக்கடுத்து 4s. இந்த ஆர்டரில் தான் ஃபில் பண்ணணும். நீ பாட்டு கண்ணா பின்னான்னு எந்த ஆர்டரில் வேணால் ஃபில் பண்ணக்கூடாது. இந்த ஆர்டரில் தான் வந்து என்ன பண்ணணும், ஃபில் பண்ணணும். ஓகே, ஸோ ஏன் இந்த ஆர்டரில் ஃபில் பண்ணணும், எதுக்கு இந்த ஆர்டர், இதெல்லாம் என்ன ரூல் அப்படிங்கிறது தான் ப்ரீவியஸ் வீடியோ. அந்த வீடியோ பார்த்துட்டு வந்த எல்லாருக்குமே வந்து ஏன் இந்த ஆர்டரில் தான் ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து தெரியும். தெரியாதவங்க திருப்பி நான் சொல்கிறேன், அந்த வீடியோவை போய் பார்த்துட்டு வந்தால் தான் இதெல்லாமே புரியும். ஸோ இந்த ஆர்டரை நல்லாவே வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ட்ரிக் நம்ம சொல்லி கொடுத்த ட்ரிக்கை யூஸ் பண்ணியும் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக வந்து நீங்கள் ஃபில் பண்ணிடலாம். ஓகே, இப்போ நம்ம 10 எலமெண்ட்ஸுக்கும் நம்ம என்ன பண்ணியாச்சு அப்படின்னா வந்துட்டு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வந்து ஃபில் பண்ணிட்டோம். ஸோ அதுக்கடுத்தது இங்கே சில எக்ஸப்ஷன்ஸ்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க, ரைட். ஸோ இந்த நமக்கு எலமெண்ட் நம்பர் 24 என்னது, குரோமியம். ஸோ நமக்கு என்ன எலமெண்ட், குரோமியமில் நமக்கு ஒரு எக்ஸப்ஷன் வரும். அதாவது நம்ம நார்மலாக வந்து ஃபில் பண்ணுவோம் இல்லையா எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன், அந்த மாதிரி குரோமியமுக்கும் காப்பர் நமக்கு எலமெண்ட் நம்பர் 24 ஆன குரோமியமுக்கும் எலமெண்ட் நம்பர் 29 ஆன காப்பருக்கும் நம்ம யூஸ்வலாக ஃபில் பண்ணுற மாதிரி வராது, ஒரு சின்ன மாற்றம் வந்து இருக்கும். ஸோ இது மட்டும்தான் வந்து எக்ஸப்ஷனாக இருக்கும். ஸோ கெமிஸ்ட்ரினாலே வந்து எக்ஸப்ஷன் தான். நீங்கள் வந்து கெமிஸ்ட்ரியில் இந்த ரூல் படிக்கிறது இந்த மாதிரி தான் பண்ணணும் அப்படின்னு நம்ம வந்து இப்போ ஒரு ஸ்கூல்லே எடுத்துகிட்டோம், ஒரு கிளாஸ் ரூம்லேயே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு டீச்சர் சொல்லுவாங்க இதை தான் நீங்கள் பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ அதை எல்லாருமே ஃபாலோ பண்ணுவோமா, கண்டிப்பாக மாட்டோம். 2-3 ஸ்டூடெண்ட்ஸ் ஃபாலோ பண்ண மாட்டாங்கல்ல. அதே மாதிரி தான் இந்த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன்லையும் நமக்கு பக்காவாக எல்லாமே வந்து இந்த ரூல் படியே ஃபாலோ ஆகும்னா ஆகாது. இந்த 2 எலமெண்ட் எக்ஸப்ஷனாக வரும், குரோமியம், காப்பர். ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்குது எலமெண்ட். டி பிளாக் எலமெண்ட் மட்டும் சொல்ல பேச்சு வந்து கேட்காது. ஸோ அப்போ வந்து அதில் 2 இது வந்து நம்ம புக்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஆஃபன் வந்துட்டே இருக்கும், நிறைய கொஸ்டின்ஸில் வரும், நமக்கு இது தெரிஞ்சே ஆகணும் அப்படிங்கிறது. இந்த 2 எலமெண்ட் எக்ஸப்ஷன், நிறைய எக்ஸப்ஷன் இருக்குது, பட் இந்த 2 எலமெண்ட் கொஞ்சம் முக்கியம். ஸோ அதனால இது என்ன அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸப்ஷன் வந்து நமக்கு என்னது அப்படின்னா வந்துட்டு குரோமியம் வந்து ஒரு டி பிளாக் எலமெண்ட். ஸோ குரோமியமோட எலக்ட்ரானிக்
இது என்னது அட்டாமிக் நம்பர் வந்து 24. அட்டாமிக் நம்பர்லாம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் நெக்ஸ்ட் சாப்டரில் தான் படிப்பீங்க. ஸோ வந்து 24 அப்படின்னா இது வந்து பீரியாடிக் டேபிளில் 24th எலமெண்ட் அப்படின்னு அர்த்தம். ஸோ 24னா இதுக்கிட்ட எத்தனை எலக்ட்ரான் இருக்கணும்? 24 எலக்ட்ரான் வந்து இருக்கணும். அப்போ இதுக்கு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வந்து எழுதலாமா? நம்ம 1s2 2s2 அதுக்கடுத்தது 2p6. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? 1s 2s 2p அதுக்கடுத்தது தான் நமக்கு என்ன வரணும்? 3sக்கு வந்து வரணும். ஸோ 3s2 3s முடிஞ்சக்கப்புறம் 3pக்கு வந்து வரணும். அதுக்கடுத்தது 3p6. இது வரைக்கும் எத்தனை எலக்ட்ரான் ஃபில் ஆயிருக்கு? 6, இங்கே ஒரு 2 10 16 18 எலக்ட்ரான் தான் ஃபில் ஆயிருக்கு 3p வரைக்கும். ஸோ அப்போ 3pயும் முடிஞ்சிருச்சா? அதுக்கடுத்தது 4s 3pக்கு அடுத்து 4sக்கு அடுத்து தான் 3d வந்து வரணும். ஸோ இந்த பார்த்தீங்களா நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணிட்டோம்? 3p வரைக்கும் ஃபில் பண்ணிட்டோமா? 3pக்கு அடுத்து நம்ம ஃபில் பண்ண வேண்டியது எது? 4s. அப்போ 4sல நம்ம 2 எலக்ட்ரான் இங்கே கொடுப்போமா? 4sல இங்கே 2 எலக்ட்ரான் கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ணுவோம்? அதுக்கடுத்து 4sக்கு அடுத்து என்ன வருது? 3d வந்து வருது. 3d வந்து 4sக்கு அடுத்து நமக்கு என்ன வருது? 3d வருது. அப்போது இங்கே 3d 4. அப்போ இப்போ எண்ணி பாருங்கள் மொத்தம் இங்கே ஒரு 6 2 10 16 17 18 19 20 24 வந்துருச்சா? ஆனால் இதை இப்படி ஃபில் பண்ணக்கூடாது. இங்கே தான் ஒரு எக்ஸப்ஷனே இருக்குது. இங்கே இருக்குல்ல, இந்த 4sல 2 எலக்ட்ரான் கொடுக்க மாட்டோம். அதாவது s ஆர்பிட்டாலில் 2 எலக்ட்ரான் தான் கொடுக்கணும், அதுதான் ரூல். ஆனால் வந்து குரோமியம் வந்து ரூலுக்கெலாம் கட்பட்டவே இல்லை. இங்கே வந்து ரூல்ஸ் இருந்தாலும் அது மீறப்படும் அப்படிங்கிற மாதிரி ஆள். ஸோ வந்து விக்ரம் படத்தில் வர ஃபகத் ஃபாசில் மாதிரி இது வந்து ரூலெல்லாம் வந்து ஃபாலோவே பண்ணாது. ஸோ இங்கே நம்ம என்ன ஃபில் பண்ணணும் அப்படின்னா 4s ஆர்பிட்டாலில் 1 எலக்ட்ரான் தான் கொடுக்கணும். 1 எலக்ட்ரான் தான் கொடுக்கணும். ஸோ அப்போது இங்கே மீத ஒரு எலக்ட்ரான் இருக்கே, அது எங்கே போகும்? சூசைட் பண்ணிக்குமானா? கிடையாது. அது இங்கே 3d ஆர்பிட்டாலுக்கு வந்து வந்துடும். அதாவது 3d 5ஆக ஃபில் ஆகும். ஏன் எதுக்கு இப்படி ஃபில் ஆகுது? காரணமே இல்லாமல் இப்படி இதுக்கு ஒரு லாபம் இருக்கணும்ல. இந்த மாதிரி வந்து ஒரு எலக்ட்ரானை இது வந்து இந்த இதுக்கு கொடுக்கணும் அப்படின்னா ஏதோ நாங்கள் இருக்கணும், ஏதோ இந்த குரோமியமுக்கு அதனால ஏதோ ஒரு லாபமாக இருக்கணும். அதனால தான் இந்த மாதிரி ஒரு எலக்ட்ரானை 4s கிட்ட 2 எலக்ட்ரானை வச்சுக்காம இதுக்கு கொடுக்குது. ஸோ இது என்ன அப்படிங்கிற காரணத்தை தான் நம்ம நெக்ஸ்ட் டாப்பிக்கே இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நீ வந்து தெரிஞ்சுக்கோ, குரோமியம் வந்து இந்த மாதிரி நார்மல் ரூல் படி ஃபில் ஆகாது. ஸோ இந்த 4sல இருக்க ஒரு எலக்ட்ரான் மட்டும் என்ன ஆகும் அப்படின்னா வந்துட்டு அது 3d ஆர்பிட்டாலுக்கு போய் 3d 5 ஆகவும் 4s 1 ஆகவும் ஃபில் ஆகும் அப்படிங்கிறத மட்டும் இப்போ தெரிஞ்சுக்கோ. இதுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறத அதுதான் நெக்ஸ்ட் டாபிக், அதை வந்து நம்ம பார்ப்போம். ஸோ அதுக்கு அடுத்தது வந்து நமக்கு 2வது எக்ஸப்ஷன் என்னது அப்படின்னா வந்துட்டு நம்ம தலைவர் காப்பரும் ரூல் ஃபாலோ பண்ண மாட்டாரு. காப்பரோட அட்டாமிக் நம்பர் வந்து 29. அப்போ அதில் இப்போ இதில் எத்தனை எலக்ட்ரான் இருக்கும்? 29 எலக்ட்ரான் இருக்குமா? ஓகே. ஸோ இப்போ எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஃபில் பண்ணுவோமா? ஸோ மேலேயே நம்ம 24 அளவு ஃபில் பண்ணிட்டோம். ஸோ இட் இஸ் வெரி ஈஸி. ஸோ அப்போது நமக்கு என்ன வரும்? 1s2 2s2 2p6 3s2 3p6 அதுக்கு அடுத்தது 4s2. அடுத்து என்ன வரணும்? இங்கே வந்து நமக்கு ஒரு 10 16 17 18 19 20 3dல எத்தனை? 9 எலக்ட்ரான் ஃபில் ஆகணும். ஆக்சுவலாக இது இப்படி தான் ஃபில் ஆகணும். இதுதான் ரூலு, இதுதான் நம்ம எல்லாருமே வந்து படித்தோம். ஆனால் இங்கே இது இப்படி ஃபில் ஆகாது. குரோமியமில் இங்கே என்ன ஒரு உல்டா வேலை நடந்துச்சோ அதே உல்டா வேலை தான் இங்கே காப்பர்லேயும் நடக்கும். 4sல நமக்கு 1 எலக்ட்ரான் மட்டும்தான் போகும். அப்போது இங்கே இருக்கக்கூடிய மீத ஒரு எலக்ட்ரான் d ஆர்பிட்டாலுக்கு போய் நமக்கு என்னவாக மாறிடும்? 3d 10 ஆக மாறும். ஸோ இந்த எக்ஸப்ஷனையும் எக்ஸப்ஷன்னா என்னது? இப்போ ரூல்ஸை ஃபாலோ பண்ணாமல் ஒரு விதிமீறல் பண்ணி இது ஒரு தனியாக ஒரு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வச்சுருக்குல. ஸோ வந்து எல்லாரும் மாதிரியும் இது இல்லை. ஒரு எக்ஸப்ஷனலாக இந்த குரோமியமும் காப்பரும் மட்டும் வரும். ஸோ இது ரெண்டுத்தையும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ எப்படி மாறுது அப்படிங்கிறத இப்போ வந்து நம்ம சொல்லியாச்சு. இது எதனால மாறுது, ரீசன் என்ன அப்படிங்கிறது தான் வந்து நமக்கு அடுத்த டாபிக் ஃபுல்லாகவே வந்து அது இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான், இந்த ஸ்டெபிலிட்டி ஆஃப் ஹாஃப் ஃபில்ட் அண்ட் கம்ப்ளீட்லி ஃபில்ட் ஆர்பிட்டால்ஸ். ஸோ இதில் வந்து நம்ம ஏன் இந்த மாதிரி குரோமியமும் காப்பரும் சொல் பேச்சு கேட்காம ஒரு எலக்ட்ரானை வந்து டி ஆர்பிட்டால் கொடுத்துருச்சு, எஸ் ஆர்பிட்டாலில் வச்சுக்காம அப்படிங்கிறதுக்கான ஆன்சர் வந்து நம்மளோட நெக்ஸ்ட் டாப்பிக்கில் தான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் டாபிக் வந்து பார்த்தோம் அப்படின்னா இதோட இந்த சாப்டரே கம்ப்ளீட் ஆயிரும். ஸோ
நம்ம வந்து அதுக்கு என்ன ரீசன் அப்படிங்கிறத வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து கிளியராக பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எப்படி ஃபில் பண்ணணும், ஃபஸ்ட்டு 10 எலமெண்ட்டுக்கு எப்படி ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து தெளிவாக பார்த்தாச்சு. இது கொஞ்சம் புரியலை, கன்ஃபியூஸாக ஆகுது அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக போன ப்ரீவியஸ் வீடியோ பார்த்துருந்துருக்க மாட்டீங்க. ஆஃப் பாஃப் பிரின்சிபிள் அந்த வீடியோவோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கூட கொடுக்குறேன். அந்த வீடியோவை பார்த்துட்டு வாங்க. ஸோ அதை பார்த்துட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுக்கு புரியும். ஸோ 10 எலமெண்ட்ஸுக்கு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் பார்த்தாச்சு, ஆர்பிட்டால் டயக்ராமும் பார்த்தாச்சு. அடுத்து இருக்க ஒரு 10 எலமெண்ட்டுக்கு நீங்களாக வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஒர்க் பண்ணணும். நீங்களாக உட்காந்து எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனும் ஆர்பிட்டால் டயக்ராமும் என்ன பண்ணுங்க அப்படின்னா வந்து போட்டு பாருங்கள். ஸோ 2 எக்ஸப்ஷன் இருந்துச்சு. ஸோ அதுதான் வந்து நமக்கு குரோமியம், காப்பர், எலமெண்ட் நம்பர் 24, 29 எக்ஸப்ஷன் என்ன, ஸோ எதனால எக்ஸப்ஷன், எப்படி மாறுது எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் அப்படிங்கிறத நம்ம பார்த்தாச்சு. இதுக்கான காரணத்தை நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்ப்போம். ஸோ அந்த வீடியோவில் நமக்கு இந்த சாப்டர் என்ன ஆயிடும், டோட்டலாக வைண்டப் ஆயிரும். ஸோ ஓகே, இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோவை என்ன பண்ணுங்கள் அப்படின்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ ஃபார் எல்லா அப்கமிங் வீடியோஸில் நான் எல்லா சாப்டர்ஸையும் என்ன பண்ணுவேன் அப்படின்னா கெமிஸ்ட்ரியில் கம்ப்ளீட்டாக கவர் பண்ணுறதுக்கு பார்க்குறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.